பிரெக்னன்சி அப்போ பனிக்கூட உடைஞ்சிருச்சா இல்ல யூரின் தான் லீக் ஆகுதான்னு நிறைய பிரெக்னென்ட் மதர்ஸ்க்கு காமனா ஒரு டவுட் இருக்கும். பனிக்கூட உடைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலா அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க படுத்துட்டு இருக்கீங்க இல்ல ஏதாவது ஒரு வேலை பாக்குறீங்கன்னா சடனா ஒரு கஷ் ஆஃப் ஃப்ளூயிட் வராப்புல இருக்கும். அது உங்களோட ஹோல் ட்ரெஸ்ஸையும் வெட் பண்ற அளவு ஃபுல் குவான்டிட்டியில வராப்புல இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதோட உங்களுக்கு மைல்டா ஒரு அப்டமன் கிராம்ஸும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களால அந்த கஷ் ஆஃப் ஃப்ளூயிட கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும். சோ நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலுமே அந்த லீக் இருந்துகிட்டே இருக்கும். இதுவே யூரின் லீக் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சடனா ஒரு எக்ஸர்ஷன் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிட் தூக்குறீங்க இல்ல சிரிக்கிறீங்க இல்ல எப்பெல்லாம் வயிறுக்கு ஒரு அப்டமன் பிரஷர் கொடுக்குறீங்களோ அந்த டைம்லலாம் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் யூரின் லீக் ஆகுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு யூரின் லீக் இருக்கும் போது அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இது பனிக்கூட உடைஞ்சிருக்கா இல்ல யூரின் தான் லீக் ஆயிடுச்சான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஹெசிடேட் பண்ணாம உங்களோட கைனகாலஜிஸ்ட போய் பாருங்க. தேங்க்யூ.